NCERT 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸைஸ் 8.1ல தேர்ட் ப்ராப்ளம் if sin A is equal to 3/4 calculate cos A and tan A. ஒரு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ரைட் ட்ரையாங்கிள்ல A ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு வந்து 3, அதே மாதிரி ஹைப்போடென்யூஸ் வந்து 4. இது எப்படி சொல்றோம்? sin A is equal to 3/4 சொல்லிடுறோம். இப்ப ABயோட வேல்யூ வேணும். அப்ப AB ஸ்கொயர் is equal to AC ஸ்கொயர் மைனஸ் BC ஸ்கொயர்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி சொல்றோம். அப்ப AB ஸ்கொயர் is equal to AC ஸ்கொயர் மைனஸ் BC ஸ்கொயர். அப்ப A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? A plus B into A minus B. அதை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? AC ஸ்கொயர் மைனஸ் BC ஸ்கொயர் இருக்குதா? AC plus BC into AC minus BC எழுதிக்கிறோம். AC யோட வேல்யூ 4, BC யோட வேல்யூ 3. அப்ப 4 plus 3 into 4 minus 3ங்கிறது வரும். 4 plus 3 யோட வேல்யூ 7, 4 minus 3 யோட வேல்யூ 1. அப்ப 7 into 1 போட்டோம்னா AB ஸ்கொயரோட வேல்யூ 7. அப்ப AB is equal to என்ன வரும்? √7 கிடைக்கும். அப்ப இந்த ட்ரையாங்கிள் வந்து பாருங்க 3 சைட்ஸுமே கிடைச்சிருச்சு. ஆப்போசிட் சைடு 3, ஹைப்போடென்யூஸ் 4, அட்ஜசன்ட் சைடு வந்து √7. இப்போ என்ன கேக்குறாங்க? cos A ஓட வேல்யூ கேக்குறாங்க. அப்ப cos A adjacent divide by hypotenuse போட்டோம்னா √7 divide by 4. அதே மாதிரி tan A கேட்டாங்கன்னா ஆப்போசிட் divide by adjacent. அப்ப 3/√7.